إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமும் வற்றா பெருங்கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இறைவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கக்கூடிய நோன்பு எல்லாம் நோற்றிவிட்டு மேலும் உபரியான வணக்கங்களையும் நாம் நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய பேரன்பையும் பெரும் எதிர்பார்ப்போடு நாம் இந்த அமல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்லடியார்களாக நாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இறை செய்தியை மட்டுமே பின்பற்றுவோம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த இறைவனுடைய அடியார்களுக்கு இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய கட்டளை என்னவென்று சொன்னால், அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும், அவனை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்ற ஏகத்துவத்தை இறைவன் இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறான். லா இலாஹா இல்லல்லா என்ற இந்த கலிமாவை வெறும் திக்ருகளாகவும் சொல்லாகவும் மட்டுமே இந்த சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறதே தவிர அதை விளங்கி புரிந்து பின்பற்றக்கூடிய சமுதாயமாக முஸ்லிம்களில் பலர் இல்லை என்பதுதான் யதார்த்தத்தில் உண்மையாக இருக்கிறத பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கருத்துக்களையும் மார்க்கம் என்று நினைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அப்படி இருக்கிறார்கள்? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்ற அந்த செய்தியை தான் இன்றைய தினம் இந்த உரையிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். 47வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், ஃபஅலமு அன்னஹு லா இலாஹா இல்லல்லா, அறிந்து கொள்ளுங்கள் அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இதைத்தான் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான்? லா இலாஹா என்ற இந்த கலிமாவை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவனை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும், அவனுக்குத்தான் அனைத்து அதிகாரமும் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு ஆழமாக சொல்லுகிறது. அப்போ மார்க்கம் என்ற பெயரால் ஒரு சட்டத்தை நமக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அதை சொல்வது யார் சொல்ல வேண்டும்? நம்மை படைத்த இறைவன் சொல்ல வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் நாம் சொல்றோம். இப்படி சொல்லக்கூடிய இறைவன் சூரத்துல் ஆராஃபினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனாக இருக்கக்கூடிய என்னிடத்திலிருந்து எது இறக்கப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். நான் எதை உனக்கு கொடுத்தனோ அதை நீங்க பின்பற்றுங்க, அதுதான் இந்த மார்க்கம். வலா தத்தபிஉ, நீங்கள் பின்பற்றாதீர்கள், மின் தூனிஹி அவுலியா கலீலம் மிம்மா ததக்கரூன், இதை விடுத்துவிட்டு அல்லாஹ்வை விடுத்துவிட்டு வேறு யாரும் உங்களுடைய துணைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு பொறுப்பாளர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். இப்போ மார்க்கம் என்று சொன்னால் அந்த மார்க்கத்தில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பின்பற்ற வேண்டும் என்ற அத்தனை விஷயங்களையும் இறைவனாகிய நான் சொல்வேன், அதை நீங்கள் பின்பற்றுங்கள். முதல் செய்தியில சொன்னான். 2வது செய்தி என்ன சொன்னா?
நீங்கள் இந்த உலகத்திலே எந்த ஒரு கருத்தை பின்பற்றுவதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு எதை வழங்கி இருக்கிறேனோ, எதை அருளி இருக்கிறேனோ அதிலிருந்து நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படிங்கிற செய்தியும் இறைவன் சொல்லியிருக்கிறான். அப்ப இந்த மார்க்கத்தில் எதை பின்பற்றுகின்ற அதிகாரம் மொத்தமாக எனக்கு மட்டுமே உரியது என்று சொல்லி அல்லாஹ் திரும்ப இருக்கிறான்னு சொல்றோம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எந்த அளவுக்கு சொல்றான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் நான், இந்த மார்க்கத்திற்கு முழு தகுதி படைத்தவனும் நான் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லுகிறான். இதுல எந்த ஒரு மனிதருக்காவது சொந்த கருத்தை வைத்து மார்க்கம்னு பின்பற்றுவதற்கான ஆதாரம் ஏதாச்சும் இருக்குதா? சொன்னதுல எதையாவது யாருடைய கருத்தையாவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்றைக்கு நபித்தோழர்களை, அவர்கள் சொல்லக்கூடிய சொந்த கருத்துக்களை, அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு சிலர் என்ன செய்யறாங்க, முயற்சி செய்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ளலாமா? சில காலத்திற்கு முன்னால் இந்த தௌஹீத் என்ற இந்த சிந்தனை மக்களுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்தித்துக் கொண்டால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உரையாடல் எப்படி இருக்கும் தெரியுமா? பாய், நீங்க ஷாஃபியா ஹனஃபியா, நீங்க எந்த மதுஹப் அப்படிதானே கேட்பாங்க. நம்முடைய அத்தா அம்மாவுக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் அவர்களெல்லாம் எப்படி தங்களுடைய இஸ்லாத்திய மார்க்கத்தில் யார் எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதை பற்றி பேசிக்கொள்ளும் போது அவர்கள் எப்படி சொல்றாங்க, நீ ஷாஃபியா ஹனஃபியா, யாரை பின்பற்றுறீங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நிலையில் இருந்தால் அந்த சிந்தனை மாறி இன்றைக்கு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே பின்பற்ற வேண்டும், அல்லாஹுடைய தூதராக இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை மட்டும், அவருடைய அவர்களுடைய செயல்களை மட்டும்தான் பின்பற்றும் என்ற இந்த சிந்தனை இந்த மக்களுக்கு தெரிந்த பிறகு, இந்த தெளிவு வந்த பிறகுதான் இந்த சிந்தனையிலிருந்து மக்கள் விலகி இந்த ஏகத்துவத்தின்பால் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆனாலும் இந்த ஷாஃபி ஹனஃபி போன்ற மதுஹபுகள் எல்லாம் இன்றைக்கு அறவே இந்த சமுதாயத்திலிருந்து நீக்கப்பட்டுருச்சா, இல்லாமல் ஆகிருச்சா? இன்றைக்கும் பல பள்ளிவாசல்களிலே இது ஷாஃபி பள்ளிவாசல், இது ஹனஃபி பள்ளிவாசல், இங்கே ஹனஃபி மதுஹபை தான் பின்பற்றப்படும், ஹனஃபி முறையில் தான் தொழுகை நடத்தப்படும், ஹனஃபி முறையில் தான் எந்த ஒரு மார்க்க தீர்ப்பும் வழங்கப்படும் சொல்லப்படுதா இல்லையா? போர்டிலேயே எழுதி போட்டிருக்கிறாங்களா இல்லையா? பல பள்ளிவாசல்கள் நம்முடைய தஞ்சை மாவட்டங்களிலே சுற்றி பார்க்கிறோமா இல்லையா? அதை பின்பற்றக்கூடிய மக்கள் தங்களை ஹனஃபியாக்களும் ஷாஃபியாக்கள் என்றும் தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப ஒரு சில இமாம்களின் கருத்துக்களை, அந்த மனிதர்களுடைய செய்திகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்ற போர்வையில் சில காரியங்களை பின்பற்றக்கூடிய இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதே போல அந்த இமாம்களை பின்பற்றுவது வழிகேடு, அது தீமை, அது நன்மைக்கு ஒருபோதும் வழிவகுக்காது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை மார்க்கம் என்று சொன்னார்களோ அதை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று இந்த மக்கள் மத்தியில் சொன்னபோது எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாம் வந்துச்சு. நபி தோழர்கள், சஹாபாக்கள், அல்லாஹுடைய தூதரோடு நேருக்கு நேராக வாழ்ந்தவர்கள், அல்லாஹுடைய தூதரை நேருக்கு நேராக பார்த்தவர்கள், அவர்களோடு பல தியாகங்களை அந்த மார்க்கத்திற்காக கொடுத்தவர்கள், தன்னுடைய உயிர்களை அல்லாஹுடைய பாதையிலே விட்டவர்கள், இப்படியெல்லாம் சஹாபாக்களுடைய புகழை வைத்து அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோமா இல்லையா? தாபியின்கள், தபோ தாபியின்கள், சஹாபாக்களுக்கு அடுத்த சமுதாயத்தை தாபியின்கள் சொல்லுவாங்க. தாபியின்களுக்கு அதுக்கு பிறகு உள்ள சமுதாயத்தை தபோ தாபியின்கள் என்று சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களை இமாம்கள் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட சஹாபாக்கள், இமாம்கள், அறிஞர்கள் இவர்களுடைய சொந்த கருத்தையும் மார்க்கத்தினுடைய ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோமா இல்லையா? இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட கருத்துக்கள் நிலவுகிறது. அல்லாஹ் சொல்றான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த மார்க்கத்தினுடைய சொந்தக்காரன் நான், இதை நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை நான் தான் சொல்லுவேன். எது நன்மை எது தீமை, எதை செஞ்சா உனக்கு அது குற்றமாகும், எதை செய்தால் உனக்கு நன்மை தரும் அதை நான் சொல்லுவேன். எது உனக்கு கட்டாயம், எது உனக்கு சுன்னத் அதை நான் தான் சொல்லுவேன். எது உனக்கு ஹலால், எது உனக்கு ஹராம் அதை நான் தான் சொல்லுவேன். இதை சமுதாயம் சரியான முறையிலே விளங்கி புரிஞ்சு நடந்து கொண்டிருக்கிறாங்களா? இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை, இந்த வார்த்தையை
வெறும் திக்கிற்காக மந்திர சொல்லாக மட்டும்தான் இந்த சமுதாயம் பயன்படுத்துகிறத தவிர அதனுடைய ஆழமான அந்த சிந்தனையை உள்ளத்துல பதிஞ்சிருக்கிறாங்களா? அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹுடைய செய்தியை மட்டும்தான் பின்பற்றணும், இந்த சொல்லிலே உறுதியானவர்களாக இருக்கிறாங்களா? மனிதர்களுடைய கருத்துக்களை மார்க்கத்தினுடைய ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது, ஒரு பகுதியிலே உருவாகி கொண்டிருக்கிறது சொன்னா அது எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை? அபு ஹனீஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஹனஃபி என்று சொல்லக்கூடியவர்கள் அவரை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அந்த மனிதருடைய கொள்கை என்பது அல்லாஹுடைய சொல்லு, அல்லாஹுடைய செயல் அல்லது அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் மட்டும்தான் முற்றிலுமாக இருக்கிறதா? ஷாஃபி என்று தங்களை சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த செய்தியின் அடிப்படையில் மட்டும்தான் முற்றிலுமாக இருக்கிறார்களா? இப்படி மதுஹபை எவ்வளவு பெரிய தீமை, அது எவ்வளவு பெரிய தவறு என்று சொல்லி தௌஹீத் என்ற இந்த சிந்தனையில் ஏகத்துவத்தை, இது தூதுத்துவத்துக்கு எதிரானது, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரின் கொள்கையை மட்டும்தான் பின்பற்ற என்று மக்களுக்கு மத்தியில் தௌஹீத் என்ற சிந்தனையில், ஏகத்துவம் என்ற சிந்தனையில் சொல்லி திரிந்தவர்கள் இன்றைக்கு எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? ஷாஃபிகள் ஹனஃபிகள் அப்படின்னு சொன்னா சிந்திச்சு பாருங்க. ஒருவர் தன்னை ஷாஃபி என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஷாஃபி என்ற அந்த இமாமை நான் பின்பற்றுகிறேன், அந்த ஒரு இமாமை நான் வழிமொழிகிறேன், அவருடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் தன்னை ஹனஃபி என்று சொல்லிக் கொண்டால் அந்த அபு ஹனீஃபா இமாம் அவர்களுடைய சிந்தனைகளை பின்பற்றுகிறேன், அவருடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய வழிமுறையை நான் பின்பற்றி வாழுகிறேன் என்று அர்த்தம். இப்படி ஒரு மதுஹபை சார்ந்து பின்பற்றுவது, வாழ்வது என்பது தவறு என்று சொல்லி பிரகடனப்படுத்தி மக்கள் முன்னால் சொன்னவர்கள் இன்றைக்கு எப்படி தெரியுமா சொல்றாங்க? சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். அதுக்கு என்ன? புதிய மார்க்கத்தை மக்கள் முன்னால் சொல்லுகிறார்கள். நாங்கள் சலஃபுக்கள், நாங்கள் சலஃபியாக்கள், மன்ஹஜ் சலஃபியை நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி தங்களை இந்த கொள்கையின் மதுஹப் அடிப்படையில் இன்னொரு புதிய சிந்தனைக்கு இந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னங்க சலஃபு அப்படின்னு சொன்னா, சலஃப் என்று சொன்னால் முன்னோர்கள் என்று நேரடி பொருள். அரபியினுடைய அகராதியில சலஃப் என்று சொன்னால் முன்னோர்கள். இவர்கள் யார முன்னோர்கள்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, சஹாபாக்கள், அல்லாஹுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய அந்த தியாகம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் வாரி இறைத்தார்களே, அதற்கு ஈடாக நம்முடைய ஈமான் இருக்குமா? நம்முடைய தியாகம் இருக்குமா? நாமும் சொல்லதானங்க செய்கிறோம். சஹாபாக்கள் சிறந்தவர்கள், அதுவும் காலத்தால் சிறந்தவர்கள். அவர்களுடைய ஈமானையும் நம்முடைய ஈமானும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அவர்களை நேசிப்பது நம்முடைய ஈமானுடைய அம்சத்தில் முக்கியமான ஒன்று. இப்படி அந்த சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த அந்த தியாகம், இறைவன் அவர்களை சொல்லி இருக்கக்கூடிய அந்த போற்றுதல்கள், அவர்களை மதிக்க வேண்டிய கண்ணியத்தை எல்லாம் நாமும் மதிக்கிறோம். ஆனால் இதற்காக அந்த இமாமை பின்பற்ற வேண்டும் என்பது எப்படி சரியாகும்? ஒருத்தர் இவர் நல்லவர், இவர் அழகான மனிதர் அப்படின்னு சொல்றாங்க, கண்ணியமான மனிதர் சொல்றாங்க, அதனால் இவர் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், இவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மார்க்கத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அல்லாஹ் என்ன சொல்றான்? இது மார்க்கம் எனக்கு சொந்தமானது, இதுல நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் செய்யணும்னு சொல்றான். எந்த மனிதருக்கும் இதுல அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனால் இவர்கள் சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய கருத்துக்கள் மார்க்கத்தினுடைய ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க. சில பேர் எப்படி தெரியுமா சொல்றாங்க? ஒரு ஹதீஸையோ அல்லது ஒரு செய்தியோ குர்ஆன் வசனத்தையோ நீங்கள் படித்தால் அதில் உங்களுக்கு விளக்கம் போதவில்லை, புரியவில்லைன்னு சொன்னா நீங்க உங்க சொந்த கருத்தை, உங்க சொந்த சிந்தனையில யோசிக்க கூடாது. சஹாபாக்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்க, அவர்கள் எப்படி விளங்கினாங்க, அப்படித்தான் நீங்க விளங்கணும். உங்களை விட அவங்க சிறந்தவங்க. சஹாபாக்கள் விட உங்களுக்கு அறிவு வளர்ந்துருச்சா?
உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருச்சா? இப்ப அவங்க சிந்தனை பெருசா இருக்குமா, உங்க சிந்தனை பெருசா இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு சொல்றாங்க. ஆனால் இறைவன் எப்படி சொல்றான்? எந்த மனிதருக்கும் நான் அந்த அதிகாரத்தை கொடுக்கலங்கிறான். எப்படி? இதுக்கு ஒரு சான்று சொல்லணும்னு சொன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறான். தனக்காக ஒரு ஆலயத்தை அமைக்குமாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விற்காக காபாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். ஒரு பள்ளிவாசல் காபாவை கட்டி எழுப்புறாங்க. அந்த பள்ளிவாசலை கட்டி விட்டு, காபாங்கிற பள்ளிவாசல் தானே, அந்த பள்ளிவாசல் எதுக்காக கட்டப்படுது? காபா அதுக்காக கட்டப்படுது, அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வை தொழுவணும், அதுக்கு தான் ஒரு ஆலயம் கட்டப்படுது. இந்த ஆலயத்தை கட்டிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல முறையிடுறாங்க. எப்படி முறையிடலாம்? அவர்கள் அந்த பள்ளிவாசலை உருவாக்கி விட்டால், அதில் வழிபட வேண்டும் என்று சொன்னால் என்ன முடிவு எடுத்திருக்கணும்? நான் இறை தூதர், எந்த அளவுக்கு அல்லாஹ் என்னை உற்ற தோழனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இந்த இப்ராஹிமை என்னுடைய உற்ற தோழனாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிறானே, அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்றாங்க, நான் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், அல்லாஹுடைய தோழனாக இருக்கிறேன், அல்லாஹுடைய தூதராக இருக்கிறேன், என்னை விட உலகத்தில் மிக சிறந்த ஒரு இறைநேசர்களே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் நான் மார்க்கத்தில் எப்படி தொழ வேண்டும் என்றதை நான் உருவாக்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உருவாக்கிக்கிட்டாரா? அவராக இந்த வணக்க வழிமுறைகளை மார்க்கத்தில் செய்தாரா? அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்துல் பக்ராவினுடைய 128வது வசனம். எப்படி சொல்றான்? வ அரினா மனாசிக்கனா, இறைவா எங்களுக்கு எங்களுடைய வணக்க முறைகளை கற்றுக்கொடு இறைவா. அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறார். இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, இறைவனுடைய தூதராக இருக்கக்கூடியவர்கள், இறைவனுடைய நேசராக இருக்கக்கூடியவர்கள், எப்பேற்பட்ட இடத்தில் அல்லாஹ் அவரை வைத்திருக்கிறான், அந்த இறை தூதராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, மார்க்கத்துல எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி வழிபடணும், இந்த வணக்க முறை எனக்கு நீ சொல்லிக் கொடு இறைவா. அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. அவர்களாக ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களாக உருவாக்கி கொண்டார்களா? எல்லாம் நமக்கு தான் அதிகாரத்தை கொடுத்துட்டானே, தூதர்ன்ற அதிகாரத்தை நம்மளா சொல்லுவோம், நம்ம சொல்ல அல்ல ஏத்துக்குருவான்ல அப்படின்னு நினைச்சு செஞ்சாரா? செய்யலையே, அல்ல அனுமதி கொடுக்கலையே. அவரும் அல்லாஹ் இடத்துல தானே முறையிட்டார். ஆதம் நபி அவர்கள் அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, இந்த ஆதமுக்கு அனைத்து உலகத்தினுடைய அனைத்து பெயர்களையும் இறைவன் கற்றுக் கொடுத்திருக்கான். அவ்வளவு பெரிய புத்திசாலி, அறிவர், பெரிய அறிவாளி. அந்த ஆதம் நபி அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தார்கள். அவர் செய்த தவறின் காரணமாக அல்லாஹ் அவர்களை பூமிக்கு அனுப்புகிறான். பூமிக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் சொல்றான், நீ பூமிக்கு இறங்கி போங்க, குல் நஹ்பித்து மின்ஹா ஜமியா, நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இங்கே இந்த சொர்க்கத்திலிருந்து இறங்கி விடுங்கள். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா, என்னிடத்திலிருந்து உனக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதா, யார் அந்த நேர்வழி பின்பற்றுகிறாரோ, வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் பயப்பட தேவையில்லை, கவலையும் பட தேவையில்லை. அல்லாஹ் சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய ஆகப்பெரிய ஒரு புத்திசாலியாக இருக்கக்கூடியவர், எல்லா பெயர்களும் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு பயன்படுத்த போகிற எதிர்காலத்தில் வர இருக்கிற அனைத்து கண்டுபிடிப்புகளும், உலகத்தினுடைய அனைத்து செய்திகளும் பெரிய அறிஞராக இருக்கக்கூடியவர் பூமிக்கு அனுப்பிய உடனே, பூமிக்கு அனுப்பியிருக்கேன், எவ்வளவு பெரிய அறிவெல்லாம் கொடுத்துருக்கிறேன், நீயா பார்த்து தொழுகையெல்லாம் பின்பற்றிக்க சரியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பிடுறானா? என்ன சொன்னா அல்லாஹ்? என்னிடத்திலிருந்து உனக்கு நேர்வழி வரும், அதைத்தான் நீ பின்பற்றணும். எது ஹலால், எது ஹராம், எது மார்க்கம், எது மார்க்கத்தினுடைய சட்டம், எந்த அடிப்படையில் உன்னுடைய சொத்துக்களை பிரிக்க வேண்டும், எந்த அடிப்படையில் உன்னுடைய உணவுகள் இருக்க வேண்டும், அனைத்தையும் நான் சொல்லுவேன். அல்லாஹ் சொன்னானா? அப்ப மார்க்கத்தில் வஹி என்ற அந்த செய்தியிலே அல்லாஹ்விடத்திலிருந்து வருவது மட்டும்தான் நீ மார்க்கம் என்று பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய தூதருங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களும் மனிதர் தானே, அல்லாஹ்வுடைய தூதர் தானே,
அவங்களாவது தன்னுடைய கருத்தை மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான்னு சொல்லி அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்லி அதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்களா? வரலாற்றை பார்க்கிறோமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. வந்த காலத்துல மதீனால விவசாயம் செய்யறாங்க. என்ன விவசாயம் செய்வாங்க மதீனால? என்ன விவசாயம்? பேரிச்சம்பழம் விவசாயம் செய்யறாங்க. எப்படி விவசாயம் செய்யறாங்க? மகரந்த சேர்க்கையின் மூலமாக ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் இணைத்து அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள். விவசாயம் செஞ்சா அல்லாஹ் தூதர் பார்க்குறாங்க, ஏன்பா இப்படி செய்றீங்க, இதை நீங்க விட்டுறலாமே, இப்படி செய்யாதீங்க, ஏன் இந்த மாதிரி மகரந்த சேர்க்கை செஞ்சுதான் இப்படி நீங்க செய்யணுமா அப்படின்னு அல்லாஹ் தூதர் கேட்குறாங்க. சஹாபாக்கள் என்ன விளங்குவாங்க? யாரோ ஒரு பெரிய அறிஞர், ஒரு ஆலிம் உங்கள்கிட்ட வந்து இது செய்யாம இருந்தா என்ன அப்படின்னு கேட்டா, படிச்சிருக்காரு, பெரிய அறிவு ஜீவி, நிறைய ஏதோ தெரிஞ்சவர் சொல்றாரு போல் இருக்கு, நம்ம விட்டுருவோம், எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு தானே நினைப்போம். சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கேள்வியை கேட்கிறாங்க, இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அவர் இறைவனிடத்திலிருந்து செய்தியை வந்த அடிப்படையில் தான் அவர்கள் இப்படி சொல்வார்கள். அப்படித்தானே சஹாபாக்கள் விளம்புவாங்க. சஹாபாக்கள் அப்படித்தானே விளம்புவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த செய்தியின் அடிப்படையில், வஹீயின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு செய்தி இந்த சொல்றாங்க, நாம இதை விட்டுருவோம்னு சொல்லி அவர்கள் அந்த வருடம் மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய அந்த முறையை விட்டு விடுகிறார்கள். விளைச்சல் குறைந்து விட்டது, அந்த வருடத்தினுடைய விளைச்சல் குறைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஏன்பா விளைச்சல் குறைச்சலா இருக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தான் இந்த முறையை விட்டு விடுமாறு எங்களுக்கு சொன்னீர்களே, அதனாலதான் குறைஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்பா இந்த மார்க்கத்தில் எதை நான் மார்க்கம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேனோ அதுதான் மார்க்கம். அன பஸருன் மிஸ்லுக்கும், உங்களை போன்று நானும் மனிதன் தான். எதுல உலகத்துல எந்த விஷயத்தை எப்படி செய்யணும், விவசாயம் எப்படி பண்ணணும், வண்டி எப்படி ஓட்டணும், இன்னைக்கு இருக்க ஸ்கூட்டர் எப்படி ஓட்டணும், எந்த வாகனத்தை எப்படி பிடிக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தானப்பா தெரியும் என்னை விட. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மார்க்கம் என்று சொன்னால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ்விடத்தில் வந்த செய்தி என்று நான் சொன்னால் அதை பின்பற்றுங்கள், என்னுடைய சொந்த கருத்துன்னு சொன்னேன்னு சொன்னா அதை ஏத்துக்காதீங்கப்பா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய சொந்த கருத்தாக நான் ஒரு கருத்தை, ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னால் அதை தூக்கி போடுங்க, விட்டுற, அதை மார்க்கமாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லதா இருந்தோ எடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா தூக்கி போடுங்க, அதை விட சிறந்ததா நீங்க சொல்றது இருந்துச்சு சொன்னா அதை பின்பற்றுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மார்க்கம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது மட்டும்தான் சொல்லி நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள் இந்த இப்ராஹிம் நபி அவர்களை விட சிறந்தவர்களா? இந்த ஆதம் நபியை விட சஹாபாக்கள் சிறந்தவர்களா? அபு ஹனீஃபா இமாம் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்தவர்களா? இமாம் ஷாஃபி அவர்கள் இந்த தூதர்களை விட சிறந்தவர்களா? யாரோட ஒப்பிட்டு பார்க்கிறோம்? நம்ம சொந்த கருத்துக்களை மார்க்கம் என்று எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது தெளிவாக. மார்க்கம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய செய்தி மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா இந்த சிந்தனை, ஒரு மனிதருடைய கருத்துக்களை மார்க்கம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற இந்த சிந்தனை எப்போ உருவாகுது தெரியுமா? என்றைக்கு ஒரு மனிதன் மீது கொண்ட நேசம், ஒரு மனிதனை விரும்பக்கூடிய அந்த விருப்பம், அவர் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு என்பது ஒரு மனிதனுக்கு மார்க்கத்தை கடந்து, வரம்பை கடந்து அதிகமாகிறதோ அங்கே அது பக்தியாக மாறிவிடுகிறது. எந்த அளவுக்கு? அல்லாஹ்வுடைய அந்த வரலாறுகள்ல சில செய்தியை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். என்ன அப்படின்னு சொன்னா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் சில நல்லடியார்கள், நல்ல மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான். அந்த மக்கள் பேசிய சொல்லை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வத்து, சுவா, யகூஸ், யவூக், நஸ்ர், இவர்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள், இவர்களை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கடவுளாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் உங்களுக்கு சொல்கிறார்கள். ஏன்னு தெரியுமா? அவர்கள் நல்லவர்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள், அந்த மனிதரை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். ஒரு மனிதனை நேசித்தார்கள்,
அவர்களே ரொம்ப நல்ல மனிதராக பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் மரணித்த பிறகு அவர்களை கடவுளாக அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த கொள்கையின்பால் அவர்கள் சென்று விட்டார்கள். இது வழிகட்ட கொள்கையினுடைய வரலாறு. அல்லாஹ் சொல்றான், வழிகட்ட கொள்கையினுடைய வரலாறுகளை இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். யூதர்களையும் நசராக்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான், கிறிஸ்தவர்களையும் பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உங்களுடைய பாதிரிமார்களை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். தங்களுடைய மத போதகர் எதை ஒன்று ஹலால்னு சொன்னாலும் அவர் சொல்லிட்டாரு கரெக்டாக தான் இருக்கும், தங்களுடைய பாதிரிமார் சொல்றாங்க அவர் சொன்னா சரிதான் அப்படின்னு சொல்லி எதையெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் தங்களுடைய மார்க்கம் என்று பின்பற்றினார்கள். அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? தங்களுடைய மத குருமார்களை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? ஏன் என் கருத்தை விட்டுட்டு அவங்க கருத்தை பின்பற்றுன்னு அல்லாஹ் கேட்கல. நான் கடவுளா அவரு கடவுளா? யாரு சொல்ல நீ பின்பற்று அல்லாஹ் கேட்கிறாங்க. யாரோட கருத்தை நீ ஏத்துக்கிட்டு பின்பற்றுற? மார்க்கத்துல என்னை பின்பற்ற வேணும், நான் தான் அதிகாரம், நான் தான் கடவுள். என்னுடைய கருத்தை விட்டு விட்டு அவருடைய கருத்தை எடுத்துக்கிற சொன்னா அவர் கடவுளா உனக்கு? அல்லாஹ் கேட்கிறான். இப்படி பாதிரிமார்களை அளவு கடந்து நேசித்ததன் காரணமாக அவர்கள் சொன்னதையெல்லாம் மார்க்கம் என்று பின்பற்றியவர்களை அல்லாஹ் என்ன செய்தான்? வழிகேடர்கள், அவர்கள் இணை வைப்பாளர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு நேசித்தாங்க? ஈசா நபி அவர்களை தூதராக இந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்தில் அவர் மரணித்த பிறகு அவரை இறைவனுடைய மகனாக இன்றைக்கு மாற்றி வழிபடுகிறார்கள் என்று சொன்னால் இது எதனாலங்க? அளவு கடந்த நேசம் எப்படி ஆகுது? பக்தியாகி அவரை கடவுளாக மாற்றி விட்டதா இல்லையா? உசைர் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர் வரலாற்றில் இருக்கிறார். அந்த மனிதரை நீங்கள் இறைவனுடைய மகனாக வடிவமைத்தீர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இதெல்லாம் எங்க இந்த செய்தி, இந்த வரலாறு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். எதுக்கு? மார்க்கத்தில் ஒரு மனிதர் நேசிக்கிறார் இருந்தா அவர் ஹலால் ஹராம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன அளவுல சொன்னான்னா அதை ஏத்துக்கிட்டு போங்க. இந்த ஆள் சொன்னா, இந்த ஆள் பேசுறது மூலமா எவ்வளவு பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு தெரியுமா? இவர் பேசினா எப்படி கண்ணீர் வடிக்கிற மாதிரி பேசுவார் தெரியுமா? இவர் மாதிரி ஒரு பயான் பேசக்கூடிய ஆள் இருக்கிறாரா? இப்படி ஒரு மனிதர் மீது நீங்கள் நேசம் அதிகமாக கொண்டீர்கள் சொன்னால் அது வழிகேட்டில் கொண்டு போய்விடும். அது தவறான பாதையின் பக்கம் அழைத்து சென்று விடும். இந்த தோழர், இந்த நபி தோழர், இந்த சஹாபி, இந்த இமாம் அவர் தவறு செய்வாரா? அவர் பேசுற அளவுக்கு யாராவது மார்க்கத்தில் சட்டத்தை சொல்லியிருக்கிறாங்களா? எத்தனை பேரை கொள்கைகளை கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து விட்டுருக்காரு தெரியுமா? இப்படியெல்லாம் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அது வழிகட்டின் பக்கம் பக்தி என்ற அடிப்படையில் என்ன செய்கிறோம்? மார்க்கத்தின் வரம்புகளை தாண்டி அது கொண்டு போய் விடும் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு நினைச்சான். இந்த வரலாற்றை பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டும். அப்ப இன்றைக்கு நபி தோழர்கள், இமாம்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்துல இதுதான் நடக்குது. விளங்குதுங்களா? எப்படி இமாம்களையும் சஹாபாக்களையும் நபி தோழர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இப்படிதான் சொல்றாங்க. இது மாதிரி நாம சொன்னோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய நிலை என்ன ஆகும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், யா லைத்தனா அதான் அல்லாஹ் வாத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றாமல் விட்டு விட்டோமே. ரப்பனா இன்னா அத்தானா சாதத்னா வ குஃப்ரானா, நாங்கள் எங்களுடைய பாதிரிமார்கள், அதாவது எங்களுடைய தலைவர்களையும் எங்களுடைய முன்னோர்களையும் நாங்கள் பெரியவர்களையும் நாங்கள் நினைச்சிட்டோம், மார்க்கமாக ஆக்கி கொண்டுவிட்டோம், அவர்களை பின்பற்றி விட்டோம், மறுமை நாளிலே நரகத்தில் புலம்புவார்கள், அப்படிப்பட்ட புலம்பலில் நாம் வீழ்ந்துவிடக் கூடாது என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எப்படி போயிடாதப்பா, இந்த வழிகேட்டில் போயிடாதே, இது தப்பான வழி அல்லாஹ் சொல்றான். எது நேரு வழி? அல்லாஹுடைய வஹி, இறைவனுடைய செய்தி எது ஆதாரமாக நேரடியாக இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கிறதோ அதை மட்டும்தான், அல்லாஹுடைய தூதருடைய சொல் மார்க்கத்தில் ஆதாரபூர்வமாக இருக்கிறதா அதை பின்பற்றுங்க, அதை விட்டு வேறு கொள்கையின் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளிலே அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நீர் தடாகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்குறான். நீர் தடாகம்னா எதுக்குன்னு விளங்குதா? இன்றைக்கு வெயில் கடுமையாக இருக்குது, பகலில் நோன்பு வச்சுட்டு வெளியில் போக முடியல, மனுஷன் வீட்டை விட்டு ஜும்மா தொழுதுட்டு போனான்னு வைங்க, ரூமை போய் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறான்.
பாய் வெளில கூப்பிடாதீங்க, 5:45 ஆனதான் வெளியில வருவேன், அதுக்கு வெளியில கூப்பிட்றாதீங்க, வெளியில வெயில் தாங்க முடியல அப்படின்னு வச்சுருக்கான். வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறான். ஏன்? வெப்பம் தாங்க முடியல, எப்படா தண்ணியை குடிப்போம், தாகத்தை தீர்ப்போம் மனுஷன் அந்த நேரத்தில் நினைச்சிடான், எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறான். நோம்பு இருக்கிறது அப்படி உட்காந்துருக்கிறான். பாய் நோம்பு கஞ்சி அந்தானே வைங்க, தண்ணி ஜூஸ் எதாவது இருந்தால் கொடுங்க, அதை குடிக்கிறேன், தாகத்தை தீர்க்கணும். அப்படித்தானே இருக்குது நமக்கு. வெப்பம் தாங்க முடியல. மறுமை நாளிலே மறுமையுடைய விசாரணை மிக கடுமையான விசாரணை. அந்த நாளிலே அல்லாஹ் ஒரு பெரிய தடாகத்தை, கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்தை அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்குகிறான். அந்த நீரை அவர்களுக்கு நல்லவர்களுக்கு புகட்டுமாறு அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறான். அந்த நேரத்தில் சிலர் அந்த நீர் தடாகத்திற்கு நீர் அருந்த வருவார்கள். அவர்கள் அந்த தடாகத்தினுடைய காவலாளிகளால் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸஹாபி அஸ்ஸஹாபி, இவர்கள் என்னுடைய தோழர்கள், அவங்கள விடுங்க, இவர்கள் என்னுடைய தோழர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப காவலாளிகள் சொல்லுவாங்களே, முஹம்மதே, இவர்கள் நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது உங்களோட தோழமை கொண்டிருந்தார்கள், நல்லவற்றில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் நீங்கள் மரணித்த பிறகு இந்த மார்க்கத்தில் எதையெல்லாம் புதிதாக உருவாக்கினார்கள், எதையெல்லாம் இந்த மார்க்கத்தின் வழிகேடாக உருவாக்கினார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சுபுக்கன் சுபுக்கன், அவங்களை விரட்டுங்க, அவங்களை தூரமாக்குங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவங்களை தூரமாக்குங்கன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு நீர் அருந்த அருமையில் என்னுடைய பகுதியில் அவங்க கொண்டு வராதீங்க, போங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை விரட்டி விடுவார்கள் மறுமை நாளில். இது யார? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் இருந்த நபித்தோர்களை பற்றிய செய்தி. அவர்கள் மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்கி விடுவார்கள். அதனால் அவர்கள் நீர் தடாகத்திலே அருந்த அனுமதிக்க மாட்டார்கள். சொன்னால் இன்றைக்கு அப்படி யாராவது உருவாக்கினாலும் அவர்களும் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் நாம் என்ன விளங்குறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த தோழர்களில் சிலர் அப்படி தடுக்கப்படுவார்கள் என்று சொன்னால், எந்தெந்த சஹாபாக்கள், எந்தெந்த நபித்தோழர்கள் அந்த பட்டியலே இருக்கிறார்கள் நமக்கு தெரியுமா? லிஸ்ட் இருக்காங்க? யாராவது லிஸ்ட் வச்சிருக்கிறீங்களா? எந்தெந்த நபி தோழர்கள் அந்த மறுமை நாளில் கௌசர் தடாகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நீர் அருந்த மறுத்து விடுவார்கள். எந்தெந்த சஹாபாக்கள் நம்மிடத்துல கொடுத்துட்டு போயிருக்காங்களா ரசூலுல்லாஹ்? இல்லையே. அப்ப யாரை நம்பி நீங்க பின்பற்றுறீங்க மார்க்கம்னு சொல்லி? எந்த சஹாபாக்களுடைய கருத்துக்களை பின்பற்றுறதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் எதுவுமே இல்லையே. இப்படி மார்க்கத்தில் ஆதாரம் எதையுமே கொடுக்க முடியாதவர்கள் நம்மள என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவர்கள் வஹாபிகள், சஹாபாக்களை திட்டுறாங்க, இமாம்களை திட்டுறாங்க. நம்ம திட்டினோம் அங்கேயாச்சும்? அவங்கள புகழ்றோம். அவர்கள் நல்லவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றினால் அவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் செல்வார்கள். நாம மதிக்கிறோம் அவங்கள. ஆனால் அதற்காக அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கை தவறானதுன்னு சொல்லி இதை நாம சொல்றோம். அப்ப இந்த அடிப்படையில நாம் இந்த செய்தியை எடுத்து வைத்திருக்கிறோம். அதே போல இப்படி சிலர் நம்மளை இது போன்று ஏசுவார்கள் என்று சொன்னால் அதுக்கு கூடுதலாக ஒரு செய்தி வைக்கிறோம் பாருங்க. இவர்கள் இமாம்களை மதிக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு இமாமையும் போற்றக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் நம்மை இது போன்று சொல்வதனால் நம்மை திட்டுவார்கள் என்று சொன்னால், இமாம் ஹஜ்ம் அவர்கள், இமாம் ஹஜ்ம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இஹ்காஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? எதுக்கு இந்த செய்தியை சொல்றாங்க? இதை நம்ம ஆதாரமாக கொண்டு வந்து வைக்கல. நம்மளை இந்த சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று இந்த செய்தியை நாம் சொன்னால், நாம் சஹாபாக்களை திட்டுகிறோம் என்று சொல்லி நம்ம இவளை வசைப்பாடுவார்கள் என்று சொன்னால், இந்த இமாம் ஹஸ்ம் அவர்களையும் அவர்கள் திட்டணும், அவர்களையும் இப்படி பேசணும். அப்படி பேசுவார்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க இமாமை மதிப்பாங்க. ஆனால் அவர்களும் இப்படி சொல்லியிருக்கா என்ற கூடுதலான செய்தியை நம்ம பதிய வைக்கிறோம். என்ன சொல்றாங்க? அந்த இஹ்காஃப் நூலில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 சஹாபாக்களுக்கு மேலே உள்ள செய்திகளை அவர் பதிய வைக்கிறார். அதில் ஒரு செய்தி பாருங்க. சமுரா பின் ஜுன்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, மது விற்பனை செய்வது ஹலால், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பதிய வைக்கிறார். இன்றைக்கு எந்த முஸ்லீமும் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. மதுவை விற்பனை செய்வது, அதை அருந்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் சமுரா பின் ஜுன்துப் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவங்க என்ன சொன்னாங்க? ஹலால் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவருடைய கருத்தை பதிய வைக்கிறாங்க.
இப்படி சஹாபாக்களை பின்பற்றுவதாக இருந்தால் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்குமே. அவர் தன்னுடைய நூலில் முத்தாய்ப்பா முதல்ல சொல்வது என்ன தெரியுமா? சஹாபாக்கள்ல சில பேர் சிலவற்றை ஹலால் என்று சொல்கிறார்கள், சில பேர் சிலவற்றை ஹராம் என்று சொல்லுகிறார்கள். ஒருவருக்கு ஒரு நேர் முரணாக பல கருத்துக்களை வைத்திருக்கார்கள். இதுல யாரை பின்பற்றுறது? அவரை கேள்வி கேட்கிறார். இமாம் ஹஸ்ம் அவர்கள் இந்த கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அதுல ஒன்றாகத்தான் இதை என்ன செய்யறாங்க, அவர் வைக்கிறார். 50-60 செய்திகளை வைக்கிறார். அதுல முதல் விஷயமாக என்ன வைக்கிறாங்க, இந்த சம்ரா பின் ஜுந்துப் சம்பந்தமான செய்தியை சொல்றாங்க. இவர் ஹலால் சொல்றாரு, இவரை பின்பற்றுறது எப்படி? அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு நேர் முரணாவில் இருக்குது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த காலத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்களாம், நோன்பு வைத்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது சாப்பிடலாமா, நம்ம ஏதாவது அனுமதி இருக்கா? சாப்பிடலாமா? ஏதாச்சும் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் கூட அருந்தக்கூடாது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பனி கட்டி சாப்பிடலாம். எப்படிங்க பனி கட்டி சாப்பிடலாம்? ஏன்னா அது தண்ணீரும் கிடையாது, அது உணவும் கிடையாது, அதை நீங்க சாப்பிடலாம். அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில உருகுனா உருகிடும், தண்ணீராகனா தண்ணீராகவும் இருக்கல, இது ரெண்டுத்துக்குமே இல்லை நிலையில இல்லை. அவர் என்ன செய்யறாரு, அவருடைய சொந்த கருத்தை சொல்றாரு, பனி கட்டி சாப்பிடலாம், இதனால் நோன்பு முறியாது அப்படின்னு சொல்லி அவர் ஃபத்வா கொடுத்திருக்கிறார், அவர் சொல்லி இருக்கிறார். இதை எப்படி பின்பற்றுறது? பின்பற்றலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, இப்படியாக ஒரு 50-60 பட்டியலை எழுதி விட்டு அவர் சொல்றார், இன்னும் அதிகமா இருக்குது. சஹாபாக்களுடைய செய்திகளில் முரண்பட்ட செய்திகளை எடுத்தோம்னு சொன்னா இன்னும் அதிகமா இருக்கிறது. நான் சுருக்கமாக இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் என்பதால் ஒரு 50-60 செய்திகளை மட்டும் இதில் பதிவு செய்யலாம், என்னுடைய புத்தகம் இன்னும் பெருசா போகும், அப்படிங்கிறதுனால நான் சுருக்கி இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நூலில் அவர் பதிவு செய்திருக்கார். இப்ப இந்த சஹாபாக்களை எல்லாம் பின்பற்ற வேலாம் என்று சொன்னால் இந்த கருத்துக்களை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? சலஃபுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அப்ப வஹிய கண்கூடா பார்த்தவங்க, இந்த கருத்து தாபி தபோ தாபி இமாம்கள் இவங்க எல்லாருமே அல்லாஹ்வுடைய தூதரோட காலத்தில் இருந்த செய்தி குர்ஆனை அடுத்தடுத்த சமுதாயத்துக்கு கடத்தி கொண்டு வந்தவர்கள் என்ற ஒரே காரணத்தினால் அவர்களை பின்பற்றலாமா என்று சொன்னால் இல்லை, அல்லாஹுக்கு மட்டும்தான் இந்த மார்க்கம் சொந்தமானது. எனவே இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எந்த முறையில் நமக்கு வழங்கினானோ, இந்த செய்தியை நமக்கு சொன்னானோ அதை மட்டுமே பின்பற்ற வேண்டும், அதை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற இந்த சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வேண்டும். இறை செய்தியை மட்டும்தான் நம்முடைய மார்க்கத்தின் ஆதாரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.